மலபார் அணில பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மலபார் எங்க வளரும், எந்த வகையை சேர்ந்தது, இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, அத பத்தி தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். எத்தனையோ காலம் வாராத வானவில் வந்தது போலி பேச. தமிழகத்துல இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல அடர்ந்த வனப்பகுதிகள்ல மலபார் அணில் அப்படின்ற ஒரு அரிய வகை அணில் தென்பட்டிருக்கு. இதை பார்த்து அங்க இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் ரொம்ப நெகிழ்ந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய அணில்கள் அங்க இருக்கக்கூடிய கடைகள்ல வந்து பழங்களை சாப்பிடும் போது அங்க இருக்கிற பொதுமக்கள் வியந்து பார்த்து அதை போட்டோவாவும் எடுத்துக்கிட்டாங்க. பார்க்கறதுக்கே அரிய வகை அணிலா காணப்படக்கூடிய இந்த அணில்கள் உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 280க்கும் மேற்பட்ட வகைகள் இருக்காமா. அதுல இந்தியால 40க்கும் மேற்பட்ட வகைகள் இருக்காம். அதுல தமிழ்நாட்டுல 3 வகைகள் தான் இருக்காமா. பொதுவா பனை அணில்கள், சாம்பல் நிற அணில்கள், இந்த மாதிரி அணில்கள் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த மலபார் மலை அணில்களுமே மலை பகுதிகளில் அதிகமா காணப்படக்கூடியதாமா. இந்த அணில ஏன் ஜெயின்ஸ் குரில் அப்படின்னு சொல்றாங்கன்னா, மத்த அணில்களை விட இது பெரியதா இருக்கும். அதுல 1 அடிக்கு மேல நீளம் இருக்கிறதால அதுல இது அரிய வகை அணிலா பார்க்கப்படுது. செம்மை நிறத்துல இருக்கக்கூடிய இந்த அணில் மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை இந்த மாதிரியான பகுதிகளில் காணப்படுமாமா. கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி மரம் விட்டு இந்த அணில் மரம் தாவும். பொதுவா இந்த வகையான அணில்கள் பழங்கள், விதைகள், அதுக்கப்புறமா குட்டி குட்டி பறவைகளுடைய முட்டைகள் அண்ட் பூச்சிகள் இது எல்லாத்தையும் சாப்பிடுமா. காலை நேரத்திலயும் மாலை நேரத்திலும் ரொம்பவும் சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய இந்த அணில்கள் மதிய நேரத்துல ஓய்வெடுக்கும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது சிறுத்தையும் ஆந்தையும் இந்த அணில்களை பார்த்தா விரட்டும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. ஏன் இந்த அணில்கள் சாப்பிடுற பொருள் ஒரு காடா மாறுது அப்படின்னா, இந்த அணில்கள் பழங்களை சாப்பிட்டு போடும்போது அந்த விதைகள் ஒரு பெரிய உயர்ந்த மரமா வளருமா. அது மட்டும் இல்லாம அந்த விதைகளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கும் பரவ செய்யும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இந்த அணில்களை நீங்க இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹேண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.